ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஒயிட் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. நேச்சுரலாக நம்ம ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கு இந்த ஹேர் டை தாங்க காரணம். சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம். அளவுகள் மட்டும் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரே அளவில் எல்லா பொருளையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கருஞ்சீரகம் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய டீ தூள் தாங்க பயன்படுத்த போகிறோம். மசாலா டீ தூள் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் டீ தூள் மட்டும் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே இன்னொரு நம்ம பொருளை ஒரு ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா வெந்தயம். இந்த 3 பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது 3ஐயும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த கரண்டியை வந்து அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரே அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுமா, இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லாதவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் தோசைக்கல் இல்லாமல் இருக்காது, அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே கரண்டியில் அதே அளவில் வந்து நான் கடுகு எடுத்துக்கிட்டேன். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற கடுகு தான் எடுத்துருக்கோம். இந்த கடுகு வந்து நம்ம முடிக்கிறதுனால ஒரு ஆயில் பசையை கொடுக்கும், நல்ல ஒரு கருமை தன்மையை கொடுக்கும், ரொம்பவுமே ஹேருக்கு நல்லது. இதை வந்து நம்ம ஓரளவுக்கு பொரியிற ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருளை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அடுத்த பொடிகளை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நம்ம 4 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன். கருஞ்சீரகம், டீத்தூள், அப்புறமேட்டு வெந்தயம், ப்ளஸ் வந்து கடுகு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிளாக் கலரை சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 4மே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. நார்மலாகவே இதை வந்து நம்ம ஹேருக்கு ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம ஹேரோட நல்ல ஒரு கருமை தன்மையை கொடுக்கும். அது மட்டும் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஹேர் ஃபால் இருந்தால் ஸ்டாப் ஆகும். நிறைய பேர் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து முடியை வந்து கொட்ட வைக்குமா, அங்கே வழுக்க விழுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. தைரியமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். நிறைய பேர் கிண்டலாக பேசுகிறீங்க, என்னென்னா அவங்க ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குது, தூங்கிட்டே பேசுகிறீங்களா, வாய்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப உங்களுக்கு புகை வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிளாக்காக மாறி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹேரில் நல்லா பிடிக்கும். நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். சலிக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். சும்மா ஏனோ தரலாம் அரைச்சி எடுக்காதீங்க. அப்போ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நல்லா அரை பண்ணலைன்னா சலிச்சு கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அது மட்டும் இல்லை நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அரைச்சிட்டு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் நம்ம கையில் ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டணும் நமக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு டப்பையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு 10 டேஸில் உங்கள் முடி வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது சூப்பராக பார்க்கலாம். இதை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா 1 மாதத்துலேயே உங்கள் முடி நல்லா பிளாக்காக மாறிடும். 1 மாதமே அதிகம் தாங்க. 10 நாளில் உங்கள் முடி கருமையாயிடும். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஹேர் டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 விதமான ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 விதமான ஆயில் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல முடியோட வளர்ச்சிக்கு கருமை தன்மை கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. செக்கு நாட்டில் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம
கேஸ்டர் ஆயில் தான் எடுத்துருக்கோம், அதாவது விளக்கெண்ணெய். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம இது கூட வந்து கடுகு ஆயில் தான் சேர்க்குறோம். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க நார்மலாக கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நம்ம இந்த 3 ஆயிலும் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹேருக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ நம்ம அதே கரண்டியால் 1 கரண்டி நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க ஹேர் டை பொடியை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம அப்ளை பண்ணுறத விட இதில் நிறைய சத்துக்கள் வரணும், நம்ம முடியில் போய் நல்லா வந்து பிடிக்கணும்னு நல்ல ஒரு கருமைத்தன்மையை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வச்சு தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம இதை அப்படியே ஹீட் பண்ண போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் இதை 3 நாளைக்கு வெயிலில் வைங்க. அப்படி இல்லாதவங்க, முடியாது அப்படின்றவங்க தாராளமாக அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு ஹீட் ஆனால் நமக்கு போதுமானது. கொஞ்சம் கையெடுக்காமல் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா நம்ம முடியில் வந்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சூடுபடுத்துறது. லைட்டாக கொதி வருது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு கலரை வந்து அருமையாக கூட்டி நல்ல ஒரு கலர் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்னொரு கலரையும் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வெதுன்னு இருக்கும்போது தான் இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். காஃபி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம். 2 ரூபாய் காஃபி பவுடரில் ஒரு பேக்கெட் பவுடர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இதில் வந்து டீ தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறமேட்டு காஃபி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம முடியல வந்து கலர் வந்து கொடுக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம சூடு பண்ண வேணாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஓவர் நைட் அப்படியே இந்த இரும்பு கடாயிலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த காஃபி பவுடர் நல்லா கலர்லாம் இறங்கியிருக்கும் அந்த ஆயிலில். அதுமாரி டீ பவுடரோட அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இறங்கி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நமக்கு இருக்கும். நேச்சுரலாக நம்ம முடி வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முடி வந்து நல்லா பிளாக்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கான ஹேர் டையாகவும் இருக்கும். இந்த மாதிரி 2 பர்பஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சின்ன பசங்களுக்கு கூட இளநரைக்கெல்லாம் வரதில்லை, அவங்களுக்கு கூட தாராளமாக நீங்கள் அப்போதைக்கு அப்ளை பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம். முடி வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகிரும். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு டை நமக்கு கிடச்சிடும். எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் மெயினாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. கடையில் வாங்குகிற பெயிண்ட் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஹேர் டை தான் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்களாம். அதனால தான் அவங்க முடி வந்து நல்லா கருகருன்னு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சம் இருக்கிற ஹேர் டையை நமக்கு வந்து 1 மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை நல்லா பிளாக்காக மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கையில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக தெரியுது பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்ம முடி வந்து 10 நாளில் நல்ல கருமையாக மாறிடும். வாங்க இப்போ இந்த ஹேர் டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் என்னுடைய ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி எப்படி நான் பிளாக்காக மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கெமிக்கல் ஹேர் டையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் முடியை வந்து கெடுத்துக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு எப்போ வேணாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நினச்சோடனே நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் டையை நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய வெள்ளை முடியெல்லாம் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாமே ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிடலாங்க. அதேமாரி உங்களுக்கு எங்கேயாவது முடியெல்லாம் கொட்டி, இப்போ எனக்கு கூட அந்த இடத்துல லைட்டாக தான் முடி இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல ஹேர்லாம் கொஞ்சம் கொட்டிடுச்சு. இப்போ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனால் ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக அதை வந்து கவர் பண்ணிடும். செம்ம சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். நம்ம ஹேருக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னென்னா முடி கொட்டுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கொட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கெமிக்கல் இது எதுவுமே இல்லைல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்னால நமக்கு அந்த மாதிரி எந்த பாதிப்புகளுமே உண்டு பண்ணாது. அதேமாதிரி நம்ம அவசரத்துக்கு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஹேர் டைலாம் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் 2 பக்கமும் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டுட்டா போதும். இது வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒட்டாது. நீங்கள் நைட்டு படுத்தா கூட உங்கள் தலைகணியில் கூட ஒட்டாதுங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹேரில் அப்படியே இருக்கும். கெமிக்கல் ஹேர் டைலாம் நம்ம அப்ளை பண்ணலாம். உடனே நம்ம முடி கருமையாக மாற்றி கொடுத்துரும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வர்றதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அலர்ஜி ப்ராப்ளமும் வராது. இப்போ பாருங்கள் என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து முடியில் வந்து கவர் பண்ணி வச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் கலரில் இருக்குது. கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you.